ஸோ என்ன விஷயம்னா மின்முறையில் தன்னப்ப கொள்ளளவு துணிதன்னு சொல்லியது அதுக்கு முதல்ல நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க கலவை முறையை. அதாவது கலவை முறையை பயன்படுத்தி தன்னப்பம் கொள்ளுதல் துணிதல் ப்ராக்டிக்கலில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று நார்மலி நாங்கள் எப்பவும் செய்ய மாதிரி, அதாவது ஒன்றாவது திண்மத்தில் தன்னப்ப கொள்ளுதல் துணிவோம். அந்த திண்மத்தை கொண்டு போட்டு திண்மத்தில் தன்னப்ப கொள்ளளவு துணிவோம். அதுக்கு பிறகு அது திண்மத்தை தன்னப்ப கொள்ளளவு தெரிஞ்ச பின்னர் நாங்கள் திரவத்தில் தன்னப்ப கொள்ளளவு துணிவோம். சரிதானே? இதுதான் என்னோட யூஸ்வலாக புக்கில் இருக்க ப்ராக்டிக்கல். இப்போ மின்முறைன்னு சொல்லுவது இதே கலவை முறை தான். அதை கட்டுப்பாட்டு ரீதியாக மின்னை பயன்படுத்தி சக்தியை வழங்கி செஞ்சது தான் இந்த மின்முறை. அதாவது மின்முறையை பயன்படுத்தி நாங்கள் எதை துணிய போகிறோம் சொல்லி கேட்டால் திரவம் ஒன்று தன்னப்ப கொள்ளுதல். திரவம் ஒன்றை தன்னப்ப கொள்ளளவு துணிய போகிறோம் எதை பயன்படுத்தின்னு சொல்லி கேட்டால் மின்முறையை பயன்படுத்தி. இது எங்களோட டாஸ்க். இப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, இதுக்கு ஸ்பெஷலான ஒரு கலோரிமானி ஒன்று இருக்குது. இது ஸ்பெஷல் டைப் கலோரிமானி, ஜூலின் கலோரிமானி சொல்லுது. நீங்கள் இன்டர்நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணாலும் வரும். இது ஜூலின் கலோரிமானி. இது ஸ்பெஷல். ஏன்னா ஸ்பெஷல்னு இல்லைன்னா இதெல்லாம் ப்ரீ செட்டப், அதெல்லாம் செட் பண்ணியே வச்சுருக்கு. மின்னோட்டம் கொடுக்கக்கூடியது எல்லாம் செட் பண்ணியே வச்சுருக்கு. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, சாதாரண கலோரிமானி மாதிரி ஆனால் மின்னோட்டம் உள்ள வழங்கத்தக்கன வகையில். உதாரணமாக இதுதான் கலோரிமானி நான் எடுத்துன்னு சொன்னா, இது அந்த மூடி. இதில் இந்த இடத்துல இருந்து நார்மலாக இதுக்குள்ளே நீங்கள் திரவத்தை தான் இதுக்குள்ளே செலுத்துவீங்க. திரவத்துக்கு மின்னோட்டத்தை கொடுக்க மாதிரி ஒரு கோயில் உண்டு. இப்படியே இதோட அந்த ஆம்பியர் மானி வோல்ட் மானி எல்லாம் வரும். அந்த இதை இருக்கிறதுக்கு மின்னோட்டங்களை வழங்க நேரம் இதோடுமே இருக்க போகுது. இதுக்குள்ளே நாங்கள் எப்பவும் யூஸ் பண்ண மாதிரி கலக்கி இருக்கும். வெப்பநிலை அளவிடத்துக்கு வெப்பமானியும் இருக்க போகுது. இது வெப்பமானி. சரியா? ஸோ இது நான் இந்த இடத்துல இது வெப்பமானியை இது டவுட்னா கேட்டுக்கோங்க. விலங்காட்டி இது கலக்கி இது மின்னோட்டத்துக்காக ஒரு சுருள் உண்டு. இப்போ இதுதான் இந்த யூலின் கலோரிமானி உள்ள ஸ்பெஷல். இதை பயன்படுத்தி தான் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் சொன்னால் தன்னப்ப கொள்ளளவு துணிய போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன செய்யணும்னு சொன்னா, இதுக்கு நீங்கள் முதலாவது அமைப்பை செய்யணும். ஸோ நான் அமைப்பு அடுத்த இதில் எடுக்கேன். உங்களுக்கு சரி தேவையான இந்த மார்க் பண்ணிக்கோங்க. சரி டவுட்னா கேளுங்க. இது அமைப்பு எப்படி வரப்போகிறேன்னு சொன்னால், இப்போ நாங்கள் வரைஞ்சிருந்தானே ஜூலின் கலோரிமானி. ஸோ வெயிட், இதுக்குள்ளதான் நாங்கள் செட்டப் செய்ய போகிறோம். எங்களோட செட்டப் நாங்கள் இதுக்குள்ளதான் செய்ய போகிறோம். இந்த யூலின் கலோரிமானியில் இந்த எண்டில் இருந்து இந்த எண்டில் இருந்து வயர் கனெக்ஷன் நாங்கள் எடுக்க போகிறோம். இப்போ வயர் கனெக்ஷன் கொடுத்து நல்லா யோசிச்சு பாருங்க. எங்கள் டார்கெட் என்ன சொன்னா, இதுக்குள்ளே நாங்கள் திரவம் ஒன்றை ஃபில் பண்ணிவிட்டு, ஓகே அந்த கலர் யூஸ் பண்ணி இதுக்குள்ளே நாங்கள் திரவம் ஒன்றை ஃபில் பண்ணி இந்த திரவத்தில் தன்னப்ப கொள்ளளவு துணியை தான் எங்கள் டார்கெட்டு.
இங்கே நாங்கள் வேற ஒன்றும் சேர்க்க மாட்டோம். இப்போ நாங்கள் மின்னோட்டத்தை வழங்க நேரம் நல்லா பார்த்துக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், கெனலக்ஸில் படிச்சிருப்பீங்க, இந்த சுருள் ஒரு தடை மாதிரி, இது ஒரு தடை. அப்போ தடை ஒன்று குறுக்க வலுவரி நடக்குமா இல்லையா? அப்போ தடை ஒன்று குறுக்க வலுவரி நடக்குன்னு சொன்னா எனக்கு அதை விஐ இல்லை ஐஸ்கேடார் சொல்லி தடை பெருமானம் தெரியாததால விஐன்னு சொல்லி சொல்லிடுறேன். இந்த விஐன்னு சொல்லி தடைக்கு குறுக்க நடைபெற வலுவரி. அப்போ எனக்கு ஒரு குறித்த நேரத்துக்குள்ள வழங்கப்பட்ட தடை குறுக்க விரியமான சக்தி என்னன்னு சொல்லி கேட்டால் விஐடி. இதுதான் குறித்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து வெளியிடப்பட்ட சக்தியாக இருக்க போகுது. ஸோ அப்போ எனக்கு செல்லையிலும் இந்த வழங்கப்பட்ட சக்தி வந்து திரவம் சக பாத்திரம் பெற்ற சக்திக்கு சமன். வழங்கப்பட்ட சக்தி திரவம் சக பாத்திரம் பெற்ற சக்திக்கு சமன். அப்போ எனக்கு இப்போ இந்த வழங்கப்பட்ட சக்தியை கண்டுபிடிச்சோன்னு சொன்னா எனக்கு வோல்டேஜும் தேவை, மின்னோட்டமும் தேவை. வோல்டேஜும் தேவை, மின்னோட்டமும் தேவை, டைமும் தேவை. அப்போ நாங்கள் அந்த குறித்த நேரத்தில் வழங்கத்தால் டைம் அளக்கிறதுக்கு நாங்கள் ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு நேரம் இதுக்கு பயன்பட்ட அளவீட்டு கருவிகள் என்ன சொல்லி எக்ஸ்ட்ராவாக கேட்டுன்னு சொல்லிட்டா இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வோல்டேஜ் அளக்கணும். அப்போ வோல்டேஜ் அளக்கிறதுக்கும் இதுக்கு நாங்கள் மின் வழங்கணுமா இல்லையா? அப்போ இதுக்கு நாங்கள் நல்லா ஞாபகம் நேரோட்டம் வழங்கணும். ஆடலோட்டம் வழங்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வலுவரியத்தை கண்டுபிடிச்ச கஷ்டம். ஸோ நாங்கள் மின்னோட்டத்தை வழங்க போகிறோம். அப்போ ஒரு மின்கலத்தில் இருந்து மின்னோட்டம் வழங்க போகிறோம். ஸோ இதில் என்ன செய்ய டேமேஜ் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன சரிமா செய்யேன், ஒரு சின்ன தடை ஒன்றையும் மீனை போட்டிருக்கேன். அது பிரச்சனை ஒன்றும் இல்லை, சரியா? இது மின்கலத்தை நான் தொடுத்திருக்கு. இப்போ நான் இந்த தடைக்கு குறுக்க இருக்க அழுத்தத்தை அளந்தெடுக்கணும். அழுத்தம் எவ்வளோ வரணும் அளந்தெடுக்கணும். அப்போ எனக்கு தடைன்னு சொல்லி நான் பேச வந்து நல்லா ஞாபகம் இந்த கோயிலை பற்றி, இந்த கோயிலுக்கு குறுக்க, இந்த சுருளுக்கு குறுக்க. அப்போ நான் இதுக்கு ஒரு வோல்ட் மானி யூஸ் பண்ணுவேன். இந்த வோல்ட் மானி வந்து இது குறுக்க போடணும். ஏன்னா உங்களுக்கு தடையை குறுக்க அழுத்தத்தை அளக்குன்னு சொன்னால் அது குறுக்க போடணும். அதே நேரம் இதை கனெக்ஷன் டெர்மினல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸ் இங்கால இருக்கணும், மைனஸ் இருக்கணும். ஏன்னா பெட்டிட ப்ளஸோடு இதில் ப்ளஸ் வர மாதிரி. அப்போ எனக்கு வோல்டேஜ் அளந்தாச்சு. அடுத்து நான் அளக்க வேண்டியது மின்னோட்டம். அப்போ மின்னோட்டத்தை அளக்கணுமா இருந்தேன்னு சொன்னா நான் எம்பியர் மானியை தொடராக யூஸ் பண்ணணும். சமாந்திரம் இல்லாமல் தொடராக அதோட சீரீஸ் இதில் போட போகிறோம். அப்போ இதுலேயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ப்ளஸ் வந்து பெட்டிட ப்ளஸ் பக்கம், மைனஸ் பக்கம். அப்போ எனக்கு இது ரெண்டையும் அளந்தெடுத்துட இயலும். அப்போ இப்போ எனக்கு செல்லலாம் இங்கே ஸ்டாப் வச்சு தந்திருக்கத்தால இந்த தடை குறுக்க இழக்கப்பட்ட வெப்பம் விஐடி எதுக்கு சமன்னு சொன்னா திரவம் பெற்ற வெப்பம் ப்ளஸ் பாத்திரம் பெற்ற வெப்பம். அப்போ இந்த ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜராக என்ன செய்வீங்கன்னு சொன்னால் வெற்றி கலோரிமான திணிவால் அது எடுப்பீங்க. ஆனால் M1 சொல்லி எடுத்துக்கேன். அதுக்கு பிறகு கலக்கிவிடக்கூடியது கலக்கிவிடக்கூடிய நீர் திரவம் சக பாத்திரத்தில் திணிவால் எடுப்பீங்க M2ன்னு சொல்லி இதில் ஆரம்ப வெப்பநிலையை மார்க் பண்ணிக்குவீங்க டீட்டாவான். அதுக்கப்புறம் இந்த ப்ராக்டிக்கல் நடந்துட்டு இருக்கச்செல்லாம் இறுதியாக வர உயர் வெப்பநிலை θ2 மார்க் பண்ணிக்குவீங்க. அப்போ எனக்கு இந்த இடத்துல செல்லையிலும் டெல்டா டீட்டான்னு சொல்லி சொல்லியது இறுதியாக வர அந்த உயர் வெப்பநிலைக்கும் ஆரம்ப வெப்பநிலைக்கான வித்தியாசம் MLன்னு சொல்லி திரவத்தில் திணிவே. அப்போ திரவத்தில் திணிவுன்னு சொல்லி வந்து M2 மைனஸ் M1. இது மட்டும்தான் எனக்கு தேவை, ஒன்றும் தேவை இல்லை. நாங்கள் அந்த டைம் ஒன்றுக்குள்ள அதை ஆரம்பித்து ஒரு டைமில் ஸ்டாப் பண்ணுவோமே, அதால் ஸ்டாப் வாட்ச்லேருந்து நேரத்தை அளந்துட்டு எம்பியர் வோல்ட் மானி வாசிப்பில் இருந்து எனக்கு விஐ அளந்துட்டு கேளும். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து அப்புறம் எனக்கு தன்னப்பொருள் எஸ்எல்ல துணியக்கூடியதாக இருக்கும். எது தெரிஞ்சால் அதாவது கலோரிமான தன்னப்பொருளவு சி தரப்படும், வெப்பக்கொள்ளளவு அல்லது தன்னப்பொருளவு தரப்படும் எடுத்து. ஸோ இவ்வளோ இந்த ப்ராக்டிக்கல். இந்த ப்ராக்டிக்கலில் அனுகூலங்கள் கொஞ்சம் இருக்குது. என்னென்னா நாங்கள் நினச்ச டைம் ஸ்டார்ட் பண்ணி நினச்ச டைம் ஸ்டாப் பண்ணேன். அதே நேரம் ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும், அங்கே நாங்கள் கலவை முறையில் செய்ய சந்தர்ப்பத்தில் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் வெளியில இருந்து திண்மத்தை கொண்டு வருவோம். அப்போ அந்த நேரம் வெப்ப இழப்பெல்லாம் நடக்கும். இதில் அப்படி ஒரு செட்டப் ஒன்று இல்லை, சரியா? இந்த இது வந்து இது கால்டப்பட்டு இருக்குமே, நாங்கள் இது வரையல. ஐ திங்க் உங்களுக்கு யூஸ்வலாக தெரியும் நாங்கள் இது எப்படி தானே வைப்போம். ஸோ இந்த மாதிரி கால்டப்பட்டு இருக்கும். அப்போ ஸோ அடுத்து வந்து நாங்கள் நினச்ச வெப்பத்தில் ஆரம்பித்து நினச்ச வெப்பநிலை முடிச்சாலும் அந்த மாதிரியில் 2-3 பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த விஷயங்கள் இருக்குது இதில். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராக்டிக்கல். இதில் இந்த துணியது வேறு ஒன்றும் இதில் இல்லை. இதில் என்ன டவுட்ஸ்னால் கேளுங்க,
என்ன சொல்லி விளங்கா பாட்டு இருக்குன்னா கிளியர்னா சொல்லுங்க ஓகேன்னு சொல்லி. ஸோ தென் ஓகே, குயிக்காக சொல்லுங்களேன் உங்களோட ஒப்பீனியன் எப்படின்னு சொல்லி. இன்னொருத்தர் அந்த மின்னோட தராசையும் கொஞ்சம் விளங்கப்படுத்த சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை நான் செய்யன், கொஞ்சம் எனக்கு இதை குயிக் பண்ணுங்களேன். இது தேவையான விஷயங்கள் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படித்தான் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கெஸ்ஸிங்னு சொல்லியதை மட்டும் கெஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி படித்த வேணாம். அதோட இங்கே வந்து இந்த நீங்கள் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணது போதும், நிறைய பேப்பர்ஸ் செய்யுங்க. நிறைய பேர் இனி மாடல் பேப்பர்ஸ் கெஸ்ஸிங் அவங்களோட இது ஷுவராக வரும் அப்படி இப்படிலாம் அனுப்புவாங்க. அதெல்லாம் இனி மிச்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காமல் உங்களுக்கு எந்த சைடில் ஃபோக்கஸ் பண்ணி போங்க. என்ன சொன்னா சில நேரம் வரும் சில நேரம் வராது, அதுக்கு ஃபோக்கஸை கொடுத்து டைமை வேஸ்ட் பண்ணிக்க வேணாம். இருக்க டைமை மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு அளவுக்கு தான் எல்லாம் நடக்கும்னு சொல்லி நினச்சிக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஆல்ரைட். ஸோ இது ஓகேயா எல்லாருக்கும்? சரியா என்ன சரி பிரச்சனை இருக்கா? இல்லை இவ்வளோ சிம்பிளான ப்ராக்டிக்கலை, மிச்சம் கஷ்டம் இல்லை இதில். எனக்கு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க மேம் இல்லாமல். அப்படி ஓகேண்டா அடுத்தது மூவ் ஆகலை. ஆல்ரைட். ஸோ அதையும் நான் அடுத்ததையும் செல்லையா அடுத்து வந்து இந்த ஒரு ஆள் கேட்டேன், ஐ திங்க் அவர் எப்சென்ட்னு நினச்சி இந்த இடத்துல நீங்கள் வந்து ஓகேண்ட பாருங்களேன், நான் அப்புறம் ரெக்கார்ட் பார்க்கணும் பாருங்கள். நான் படித்த டைம் வேஸ்ட் பண்ணிக்க வேணாம். மின்னோட்ட தராசு. ஸோ மின்னோட்ட தராசுன்னு சொல்லுறது என்னென்னா மின்னோட்ட தராசுன்னு சொல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு கடத்தி உண்டு, மின்னோட்டத்துக்காக கடத்தி ஒன்று நான் அடுத்துன்னு சொன்னேன்டா, இதுக்குள்ளால எல் நீளமுடைய ஐன்னு சில மின்னோட்டம் போகிற ஒரு கடத்தி உண்டு. இது ஒரு காந்தப்புலத்துக்குள்ளே உள்நோக்கி இருக்கு காந்தப்புலம். இதுக்குள்ளே போகணுன்னு சொன்னா உங்களுக்கு இடக்கை விதி சரியும் விசைங்கால வர போன்னு சொல்லி நினச்சேன், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, சுவர் இல்லை. இதில் தொழிற்பட விசை எஃப்சமன் பிஐஎல்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இது உண்மையில் இது மூலையும் தங்கி இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்க ஒருத்தர் தான் இந்த மின்னோட்ட தராசு. மிச்சம் குழப்பிக்கோங்கன்னா இப்போ இதுக்கு நாங்கள் எப்படி செய்வோம் சொன்னா, ஒரு எப்படி பாலம் மாதிரி அந்த கடத்தி ஷேப்பில் இதில் நாங்கள் இப்படி ஒரு காவலி பாலத்துக்கு மேலே வைப்போம். வச்சுட்டு இதில் ஒரு ஏரியாவை நான் காவலியால் இது பண்ணு கடத்தியை ரிமூவ் பண்ணிவிட்டு காவலி ஆக்கி விடுவேன். சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. சில நேரம் இந்த சைடு அப்படியே காவலி ஆக்குவாங்க, நோ ப்ராப்ளம். இது நான் இப்படி இது ஒரு துண்டை காவலி ஆக்கினா எனக்கு போதும். இப்போ இந்த இடத்துல நான் இப்படி சுருளை வச்சு, சரியா, இன்றைக்கு சிலவங்க வந்து காந்தம் யூஸ் பண்ணவங்களுக்கு விளங்கும், கொஞ்சம் ப்ரொசஸாக சில இது விளங்கும், கொஞ்சம் நான் செல்லது மட்டும் பாருங்க. ஸோ இதுக்கு இங்கால மின்னோட்டம் வருமே, அதுக்கான செட்டப் இங்கே செஞ்சுட்டு போகணும். இன்புட் கரண்ட் இன்புட் கொடுத்துருக்கணும் கண்டிப்பாக, பேட்ரி அதெல்லாம் போட்டு. ஸோ இட் டசன்ட் மேட்டர். இந்த இடம் தான் நல்லா முக்கியம், நல்லா பாருங்க. இங்கினால ஒரு வாய கனெக்ஷன் ஒன்று வந்து இங்கினால ஒரு வாய கனெக்ஷன் ஒன்று வரும். ஸோ இதில் ஆம்பியர் மானி ஒன்று இருக்க போகிற, அதோட பேட்ரி ஒன்றும் தடை ஒன்று, நான் மாறும் தடை ஒன்று போட்டிருக்கேன். இப்போ என் லைனை ஃபாலோ பண்ணுவோம். மின்னோட்டம் என்ன செய்யணும்னா இங்கினால போய் இங்கினால போய் இங்கினால போய் இந்த மஞ்சள் லைனில் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இதால் வந்து ஏன்னா இங்கால போகலாம். ஏன்னா இவர் காவலி இருக்காரு, இவர் விட மாட்டார். அப்போ இதால் அப்படியோ வந்து இன்னைக்கு வந்து சுட்டுப்பூர்த்தி. இப்போ இந்த இருக்க கம்பிக்குள்ளே மின்னோட்டம் போகுது, இங்கால சைடில் இருக்க கம்பிக்குள்ளே மின்னோட்டம் போகுது. இப்போ அந்த கம்பியில் நான் அந்த கம்பியை மட்டும் இங்காலுக்கு எடுக்கேன். இதை பின்னு நாங்கள் மார்க் பண்ணிக்கொள்வோம். அப்போ இந்த கம்பியில்
கீழ் நோக்கி விசையோட தாக்குற மாதிரி தான் இந்த காந்தப்புலத்தை நாங்கள் செட் பண்ணுவோம். இப்படி கீழ் நோக்கி விசையோட தாக்கு மாதிரி தான் இங்கே காந்தப்புலத்தை செட் பண்ணுவோம். ஏன்னா மின்னோட்டம் போகுது, காந்தப்புலத்தை செட் பண்ணதுக்கு தான் இந்த வரிச்சுருள் யூஸ் பண்ணுது. உங்களுக்கு தெரியும், ஒரு வரிச்சுருள் ஒன்று நாங்கள் எடுத்துன்னு சொன்னா சாரி ஒரு வரிச்சுருள் ஒன்று நாங்கள் எடுத்துன்னு சொன்னால் இந்த வரிச்சுருளில் வந்து மத்தியில் இப்படி என்ன செய்ய போகுது, காந்தப்புலம் மட்டும் போக போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வரிச்சுருளை வச்சு. ஸோ இதை வச்சு பெட்டர் ஆப்ஷன் எப்படி வச்சுன்னு சொன்னா நான் கொஞ்சம் இங்கே ரேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு செங்குத்தா இப்படி வச்சது சரி. அப்படி வச்சீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கும் இந்த கோடு வந்து இதுக்கு செங்குத்தா வந்து படும். இந்த கோடு வந்து இது காந்தப்புலமே அட விட்டத்தின் வழி உண்டான காந்தப்புலம் தெரியும். பி சமன் மியூ நாட் என் ஐன்னு சொல்லி படிச்சிருப்பேங்க. இந்த இது வந்து அதுக்கு செங்குத்தா படும். அப்போ அதுக்கு செங்குத்தா அது பட்டுச்சுன்னு சொன்னால் இப்போ தெரியும் மின்னோட்டம் இப்படி போகுது, விசை வந்து கீழே வரணும். அப்போ காந்தப்புலம் வந்து இந்த திசையில் இருக்கணும். கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க திசை மாறும் சரியா. அப்போ இப்படி வர மாதிரி இந்த இடத்துல நாங்கள் இந்த வரிச்சூழலை செஞ்சுக்குவோம், செட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இது ஒரு தராசு சில ரீசன் வந்து இந்த பாருங்க இன்னும் பேலன்ஸில் இருக்குது, ரெண்டு அந்த இதில் பேலன்ஸில் இருக்குது. இப்போ இங்கால விசை தாக்குதா இல்லையா, அப்போ இங்கால பக்கம் ஒரு திருப்பம் கொண்டு வர பார்க்கும். இப்போ நான் என்ன தெரியுமா செய்ய, இந்த இடத்துல ஒரு தராசு ஒன்று அப்படி செட் பண்ணி அதில் நிறைய வச்சு, அப்போ இந்த நிறை விசை வந்து கீழதாக போகுது. அப்போ இதுக்குரிய தூரம் வந்து இந்த அச்சிலேருந்து இதுக்குரிய தூரம் வந்து நான் பின்னு சொல்லி எடுக்கேன், இந்த தூரத்தை வந்து நான் ஏன்னு சொல்லி எடுக்கேன். அப்போ இந்த நிறை வந்து இந்த நிறை வந்து வெயிட் ஒரு நிமிஷம் சரிங்க, இந்த நான் வச்ச நிறை இருக்கு தானே, இந்த நிறை வந்து இங்கால உள்ள திருப்பத்தை சமப்படுத்த மாதிரி நான் வச்சோணும். அதை நீங்கள் அந்த திருப்பதிக்கு ஏற்ற மாதிரி சமநிலைக்கு ஏற்ற மாதிரி இதுக்கிட்ட சமநிலை நிற்க மாதிரி செட் பண்ணிக்கணும். அப்போ எனக்கு செல்லையிலும் அங்கால பக்கம் வர திருப்பம் எஃப் இன்ட்டு ஏ என்று சமன்னு சொல்லிச்சோம்னா பி இன்ட்டு எம்ஜி. இங்கே இந்த ஏக்கமா பின்னு சில தூரங்கள் மாறாது, கடைசி வரைக்கும் நாங்கள் மாற்ற இல்லை, திணிவத்தை மாற்ற போகிறோம். அப்போ அங்கே உருவாக காந்த விசை வந்து எம்ஜிக்கு சமன், எம்ஜிக்கு நேர்விய சமன். ஆனால் எனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த காந்தப்புலத்தை உருவாக விசை வந்து மின்னோட்டம் ஐ, கடத்தினோட மின்னோட்டம் ஐக்கு நேர்விய சமன், கடத்தியை குறுக்க வார காந்தப்புலம் பிக்கு நேர்விய சமன், அதே நேரம் கடத்திட நீளம் எல்லுக்கு நேர்விய சமன். இப்போ நான் ஒவ்வொன்றையும் மாற்றுன்னு சொன்னால் இந்த மாறும் தடையை மாற்ற இந்த தடை பெருமானத்தை மாற்ற இதுக்குள்ள போகிற மின்னோட்டம் ஐல மாற்றம் பெறும். அப்போ எஃப் மாறும். அப்போ அதுக்கொத்த எம்ஜியை நான் வச்சு, அப்போ இது ரெண்டுக்கும் தொடர்பை செக் பண்ண நேர்விய சமனான்னு சொல்லி. அதே மாதிரி காந்தப்புலத்தை மாற்றணும்னு சொன்னீங்க பாருங்க, அதுக்குள்ள போகிற மின்னோட ஐயை மாற்றணும். அப்போ இங்கனால ஒரு தடை ஒன்றை போட்டு இதுக்குள்ள இந்த சுருளுக்குள்ள ஒரு மின்னோட்டத்தை மாற்றி காந்தப்புலத்தை மாற்றி எம்ஜியை மாற்று நேர்விய சமனான்னு செக் பண்ணுங்க. நீளத்தை மாற்று, காந்தப்புலம் தொலைப்பட நீளத்தை மாற்றல் மேலே தான், அதை மாற்றி செக் பண்ணு. இதுதான் இந்த ப்ராக்டிக்கல். இப்படித்தான் செக் பண்ணி கடைசியாக இது உண்மைன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுது தான் இந்த மின்னோட்ட தராசுட வேலை. இது தங்கியிருக்கு சொல்லி ப்ரூஃப் பண்ணு. சம்டைம் இந்த சுருளுக்கு பதில் என்ன தெரியுமா செய்வாங்க சில இடங்களில், அதாவது நான் இங்கே சுருள் வச்சு தானே மின்னோட்டத்தை இது வழங்கினேன், அதுக்கு பதிலாக இப்படி இந்த ஷேப்பில் காந்தம் இருக்குது, இப்படி ஷேப்பில் காந்தம் இருக்கும். இந்த காந்தத்தை வந்து இங்கே நார்த் இங்கே சவுத் இதை கொண்டு வந்து அந்த கம்பிக்கு நடுவில் பிளேஸ் பண்ணுவாங்க. இப்போ இதான் இவ்வளோ கம்பி போகணுச்சுன்னா இப்படி பிளேஸ் பண்ணுவாங்க. இப்படி நிறைய காந்தம் இப்படி வருமே, அப்படி பிளேஸ் பண்ணி நீளம் மாறுமே காந்தம் வச்சு அளவுக்கு ஏற்ற மாதிரி, அப்படியும் ப்ராக்டிக்கலை இதை செஞ்சு ப்ரூஃப் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் இந்த மின்னோட்ட தராசுன்னு சொல்ல விஷயம். இதில் என்ன சார் டவுட்ஸ் இருக்கா, இல்லை இது கிளியரா? குயிக்காக சொல்லுங்க.
குயிக்காக சொல்லுங்கள். ஓகே ஹாய். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் ஹர்ட்டது. வேறு என்ன சரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் கேளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை வைண்ட் அப் பண்ணிக்குவோம். ஜஸ்ட் உங்கள் டைம் நாசமாக விருப்பம் இல்லை படித்த நேரத்தை. ஸோ இது ரெண்டும் தான் நம்ம ஆன்சர்லேயே அந்த கெஸிங் விஷயம் வந்து 100% ஷுவர் இல்லை. உங்களோட ஃப்ளோவில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போங்க. இருக்க டைமை மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மாறி.